மக்களவை தேர்தல் நெருங்குவதை ஒட்டி பல்வேறு கட்சி தலைவர்களும் மின்னல் வேக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த சென்றபோது அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து தனது சின்னமான பலாப்பழத்தை சமர்ப்பித்து மரியாதை செலுத்தினார். ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மேல்மலையனூர் சுற்றுவட்டாரத்தில் பரப்புரை மேற்கொண்டார். ஏழைகளுக்கு விரோதமாகவும் பணக்காரர்களுக்கு ஆதரவாகவும் செயல்படும் மோடி அரசை அகற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஏழைகளுக்கு விரோதமாகவும் பணக்காரனுக்கு கூட்டாளியாகவும் இருக்கிறவர் தான் மோடி. ஒரு 10 பணக்காரன் வாங்கி இருக்கிற கடனை டாடா, பிர்லா, அம்பானி, முகேஷ், மகேஷ், அதானி போன்றவர்கள் வாங்கியிருக்கிற கடனை 25 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்தார் மோடி. ஆனால் ஏழை மக்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யவில்லை. சென்னை காசிமேட்டில் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து ஒன்றிய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா பிரச்சாரம் செய்தார். அவருக்கு வளைமால் அணிவித்து மீனவர்கள் வரவேற்பு அளித்தனர். வட சென்னையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். ராமநாதபுரம் தொகுதி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனிக்கு ஆதரவாக அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன் ஆகியோர் ராமேஸ்வரம் சுற்றுவட்டாரத்தில் வாக்கு சேகரித்தனர். மடிப்பிச்சை எடுத்தாவது மீனவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 5 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத் தருவோம் என்று மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உறுதியளித்தார். அதிகமான திட்டம் கொண்டு வருவதற்கு யாராவது தலைவர் தான். நான் நடுரோட்டில் மடிப்பிச்சை எண்ணி அவர்களை காப்பாற்றணும் சொன்னாரு. அதுபோல நானும் திரௌபதியும் அவர்களும் கலப்பண்ணனும் அவர்களும் மடிப்பிச்சை எங்கேயாவது உங்களுக்கு 5 கோடி ரூபாயை தருவதற்கான பணிகளை நாங்கள் செய்து தருவோம் என்ற உறுதியை சொல்லி காரைக்குடியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று சொன்னபோது பெண்கள் கைதட்டி வரவேற்றனர். ஒரு நாளைக்கு சம்பளத்தை 400 ரூபாயா கூட்டி தருவோம் சொல்லியிருக்கோம். 400 ரூபாய். அதனால இதெல்லாம் கைத்தறி போடணும். எல்லாம் அதுக்கப்புறம் முதலமைச்சரோட திட்டங்கள் உரிமை தொகை 1000 ரூபாய், பெண்கள் கல்லூரிக்கு செல்வதற்கு 1000 ரூபாய், காலையில் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களுக்கு டிஃபனு, அப்புறம் பஸ் ஃப்ரீ இதெல்லாம் கொடுக்குறோம்ல. இதெல்லாம் தொடரணும்னா கைத்தறி போடணும். ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் செய்யாறு அடுத்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வாக்கு சேகரித்த போது கட்டை கூத்து கலைஞர்கள் பேண்ட் வாத்தியம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். நகர் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் கூட்டணி கட்சியினர் வலம் வந்து அவருக்கு ஆதரவு திரட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.